ஹாய், நான் இந்திராஸ் ஏஞ்சல் சேனல்லேருந்து பேசுகிறேன். இப்போ வந்து நைட் டின்னருக்கு நாங்கள் லங்ஸ் கிரேவியும் அதற்கு சூடாக ஒயிட் ரைஸும் செஞ்சு சாப்பிட போகிறோம். இந்த நுரையீரல் கிரேவி சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து இன்றைக்கி நைட்டு சாப்பாடு தான் ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் காஞ்சிருந்துச்சு. அந்த ஸ்டேஜில் நாம் வந்து வெங்காயம், நுரையீரல் எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயோடு சேர்த்து வதக்குறோம். நல்லா வதங்கி வரும்போது அந்த கலர் மாறணும். இதுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் நம்ம வந்து மல்லி, புதினா, தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா நமக்கு கிரேவி வேணும். அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் திக்னஸ்க்காக அதை அரைச்சி ஊற்றுறோம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெயில் நல்லா வந்து லங்ஸு வந்து வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு, கரம் மசாலா, மஞ்சப்பொடி எல்லாம் சேர்ந்து அந்த எண்ணெயோடையே நாம் வதக்கலாம். அப்போ தான் வந்து அந்த சைலத்தை எல்லாம் வந்து இறங்கும். வதங்கி ஒரு 2 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் மீண்டும் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை அது கூட போட்டு தண்ணி விடாமல் ஃபஸ்ட் டைம் நல்லா வதக்குவோம். நல்லா வந்து அந்த லங்ஸோடு அது போய் நல்லா மிங்கிள் ஆகணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிறதுக்கப்புறம் நாம் அந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிடுவோம். நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் போல் நாம் அதை வந்து மீடியம்லேயே வச்சு வேக வைக்கணும். நல்லா வெந்து நமக்கு வந்து கிரேவி பதம் வர வரைக்கும் நாம் அதை வேக வைக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் விடலாம். அந்த பதம் வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிட்டோம், மல்லித்தழை தூவி அப்படியே விட்டுருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வெந்து வரணும். பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி பதமாக இருக்கும். சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பக்கத்தில் ஒயிட் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இனி சாப்பிட வேண்டியது தான். ஓகே, தேங்க்யூ.